ஹே காய்ஸ், இன்னைக்கு டே 43. ஸோ கைஸ், இன்னைக்கு காலையில் எழுந்ததுமே கிளைமேட் இப்படி தான் கைஸ் இருந்தேன். எப்போவுமே இப்படி தான் இருக்கும். அப்புறம் ப்ரெஷ் பண்ணிட்டு வர முன்னாடி கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு அப்படி என்ன சொல்கிறேன், என்ன விடிஞ்சிட்டு சரிங்களா. அப்புறம் சரி செஸ்ட்டு ஒர்க் அவுட் போகலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு நார்மல் புஷ்அப் வந்து 3 செட் 10 ரெப் வச்சு போட்டுட்டு, அது முடிச்சுட்டு இன்னும் செஸ்ட்டு புஷ்அப் வரும் அதே மாதிரி 3 செட் 10 ரெப் வச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்சி ட்ரை பண்ணுங்க கைஸ். இன்னைக்கு கேலிஸ்தனிக்னால கொஞ்சம் எல்சிடின் ட்ரை, அப்புறம் எல்சிடின் ட்ரை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ராக் ஸ்டாண்ட் ட்ரை பண்ணுங்க கைஸ். அதுவும் ஒரு 5 நிமிஷம் பண்ணேன், ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. அது முடிச்சு நேராக அடுத்த வயசு நான் செஸ்ட்டுக்கு பெஞ்ச் ப்ரெஸ் போட்டாச்சு. பெஞ்ச் ப்ரெஸ் எப்படி போட்டேன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் 3 செட் 10 ரெப் வச்சு போட்டுட்டு, அது முடிச்சு நேராக டம்பிள் ப்ரெஸ் பண்ணிச்சு கைஸ். அதுவும் 3 செட் 25 ரெப் வச்சு போட்டோம், ஏன்னா கொஞ்சம் அதனால எஃபெக்டிவாக இருக்கும் தானே. அப்புறம் அது முடிச்சு நேராக ஃப்ளை போட்டாங்க கைஸ். டம்பிளில் ஃப்ளை உண்டு தானே, அதுவும் 3 செட் 10 ரெப் வச்சு போட்டுட்டு இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் முடிச்சுக்கேன் கைஸ். ஒர்க் அவுட் போட்டு முடிச்சோன்னு நம்ம பையன் எப்போதும் எட்டி பார்த்தோம், என்னடா ஒர்க் அவுட்டில் முடிச்சிட்டே. யாரும் சொல்ல கேட்டிங்கன்னா யாரும் இல்லை, சூரியன் தான் சொல்லி. நம்ம போட்டு முடிச்சு கரெக்டாக வந்து நம்ம மூஞ்சிலே அடிப்பான், பலார்னு அடிப்பான். அப்படி அவனையும் காலையில் பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்தோம். ஃபோனு வா கிரிக்கெட் விட போகலான்னு, கிரிக்கெட்டாக உயிரை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஓடியே போனாங்க. போனதும் பேட்டிங்லாம் கிடைக்கல, ஃபீல்டிங் தான் கிடச்சி. எனக்கு டைம் ஆகிட்டேன், நம்ம போனதே 5:45 தான். அப்புறம் அங்கேயே கொஞ்சம் விளாண்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து கை காக்களையும் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டதுக்காண்டி கடைக்கு போச்சு. இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா 2 தோசை, அப்புறம் அதோடைய சாம்பார் சட்னி, அப்புறம் 2 ஆஃப் ஆயில் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம்.